வெல்கம் டு கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோவிசன் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு 1550 ஃபில்டர் FTTH நோடு அதை வந்து இந்த மாதிரி பழைய டைப் டேப் ஆஃபில் வந்து செஞ்சுருக்காங்க. இதோட எந்த அளவுக்கு இதோட அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே இதில் இன்னொரு 1550 ஃபில்டர் நோடு சிங்கிள் அவுட்டுமே அதே கம்பெனியில் நோவிசன்லேயே செஞ்சுருக்காங்க. ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணி எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 1550 ஃபில்டர் நோடு, அதாவது ஒரு WDM சிக்னலில் ஒரு இன்டர்நெட் சிக்னலும் கேபிள் சிக்னலும் மிக்ஸ் ஆகி வந்தால் கூட இதில் 1550 மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துரும். அந்த மாதிரி ஃபில்டர் டைப் நோடு தான். நிறைய பேர் இதோட ஃபோட்டோ பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இன் அவுட்டில் வந்து பவர் பாஸ்ன்னு போட்டிருக்கு, ஆப்டிக்கல் எப்படி பவர் பாஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது எப்படின்னா 2-வே சிங்கிள் பவர் பாஸ் ஸ்ப்ளிட்டரில் உள்ள பழைய பாக்ஸ் தான், அதே ஸ்டிக்கரை யூஸ் பண்ணியிருக்கனால அந்த மாதிரி பவர் பாஸ்ன்னு போட்டிருக்கு. மற்றபடி இதில் பவர் பாஸ்லாம் வேலை செய்யாது. ஆப்டிக்கல் கொடுத்தோம்னா RF மட்டும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். பழைய ஸ்டிக்கருங்கனால அதில் வந்து பவர் பாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதை வந்து நம்ம இப்போ வந்து செக் பண்ணிடுவோம். செக் பண்ணக்காண்டி நம்ம வந்து ஒரு WDM கப்ளர் போட்டு SCV சிக்னலையும் ஒரு BSNL இன்டர்நெட்டையும் இந்த பேட்ச்களில் வந்து மிக்ஸ் ஆகி தான் இந்த இடத்துக்கு வருது. இதை எப்படி ஃபஸ்ட்டு பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோட ஆப்டிக்கல் போர் வந்து 0 dBm வருது. அந்த 0 dBm இந்த மாதிரி WDM பேசிவ் நோடோட ஆப்டிக்கல் இன்புட்டில் கொடுக்கும் அப்படின்னா, அதாவது இதில் வந்து ஒரே ஒரு ஆப்டிக்கல் போர் தான் வரும். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுதேன். ஓகே, இப்போ அந்த சிக்னல் வந்து -1 வந்துக்கிட்டு இருக்கு. இதை வந்து அப்படியே ஒரு WDM பேசிவ் நோடோட ஆப்டிக்கல் இன்புட்டில் வந்து கொடுத்துட்டேன். அதாவது ரெண்டு மிக்ஸ் ஆகி வர சிக்னலை வந்து உள்ளே கொடுத்தாச்சு. இப்போ வந்து இதோட ஆப்டிக்கல் அவுட்டு அதில் வந்து இன்டர்நெட் சிக்னல் தனியாகவும் RF போர்ட்டில் வந்து கேபிள் சிக்னல் தனியாகவும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதாவது SCV சிக்னலும் BSNLும் மிக்ஸ் ஆகி வந்து இதில் வந்து இன்டர்நெட் சிக்னல் தனியாக பிரிஞ்சிடும். இதில் வந்து SCV சிக்னல் RF-ஆகவே கன்வெர்ட் பண்ணி வந்துடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட தெரியும், அங்கே -1 கொடுத்துருந்தேன், இங்கே வந்து -13 இன்டர்நெட் சிக்னல் தனியாக பிரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து டேரெக்டாக WDMல மிக்ஸ் ஆகி வர சிக்னலை வந்து இதில் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதோட ஒரு அவுட்டை எடுத்து மீட்டரில் கொடுத்தாச்சு. எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். 62.37 MER வருது லாஸ்ட் பேண்டு. அப்படியே இன்னொரு அவுட்லேயும் அதே இது வருதான்னு பார்ப்போம். இன்னொரு அவுட்லேயுமே அதே ரிசல்ட் தான் வருது, 60.37. ஓகே, இதை அப்படியே எடுத்து இந்த சிங்கிள் அவுட்டு ஃபில்டரில் வந்து கொடுப்போம். இதில் எவ்வளோ dB எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு பார்ப்போம். இதோட ரிசல்ட் வந்து 67.37 MER வருது. ஓகே, இது நல்லாவே வேலை செய்யுது. இப்போ வந்து ஃபில்டர் நோட்டில் வந்து 1550 சிக்னலில் மிக்ஸ் ஆகி வர சிக்னல் வந்து இது நல்லாவே ரெண்டுமே டபுள் அவுட்லேயுமே நல்லா பிரித்து கொடுக்கு, சிங்கிள் அவுட்லேயுமே நல்லா பிரித்து கொடுக்கு. இதே இதில் 1310 அதாவது டிரான்ஸ்மிட்டர் வேவ்லென்த்தை கொடுத்து பார்ப்போம், அது அவுட்புட் வருதா என்ன யாதுன்னு அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, நமக்கு டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்து -1 வந்துக்கிட்டு இருக்கு. அடையாளம் தெரிஞ்சதுக்காண்டி தனியாக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேட்ச் கார்டை வந்து அப்படியே எடுத்து நேராக இந்த ஃபில்டர் நோட்டில் கொடுத்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதிகபட்சம் இதில் வந்து அவுட்புட்டே வராது, ஏன்னா இதில் 1550 வேவ்லென்த்தை மட்டும்தான் இது தனியாக பிரித்து கொடுக்கும், மற்ற வேவ்லென்த் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஓகே, நினச்ச மாதிரியே இதில் வந்து அவுட்புட் எதுவுமே வரல. அதனால் டிரான்ஸ்மிட்டர் வேவ்லென்த்தில் தான் FTTH போடணுன்னு வந்து 1310 FTTH வாங்கிவிடுங்க. 1550 ஃபில்டர் நோடு வாங்கினீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ இந்த இதுலேயுமே நம்ம கொடுத்தாச்சு, அதுலேயுமே ரிசல்ட் வந்து எதுவுமே வரல. நார்மல் 1310 டிரான்ஸ்மிட்டர் வேவ்லென்த்தில் தான் FTTH பண்ணுறவங்க வந்து கட்டாயம் நார்மல் FTTH கன்வெர்ட்டரை வாங்கிவிடுங்க. இந்த மாதிரி ஃபில்டர் கன்வெர்ட்டர் வந்து WDM சிக்னலில் இன்டர்நெட்டோட மிக்ஸ் ஆகி வர இதுக்கு வந்து ஃபில்டர் நோடு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து EDFI சிக்னலில் மட்டும்தான் FTTH பண்ணுறவங்களும் கட்டாயம் ஃபில்டர் நோடை யூஸ் பண்ணலாம். நல்லாவே அவுட்புட் ரிசல்ட் இருக்குது. MER வந்து எந்த இடத்துலையும் ட்ராப் ஆகலை. இதோட விலை வந்து சிங்கிள் அவுட் வந்து 130 ரூபாயும் டபுள் அவுட் வந்து 160 ரூபாய்க்குமே கிடைக்கி. 2 அவுட் FTTH வந்து ஸ்ப்ளிட்டர் பாக்ஸில் செஞ்சுருக்கனால அவுட்டோரில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா, யூஸ் பண்ணிங்கன்னா மழை டைம் வந்து கண்டிப்பாக வந்து பிக்சர் ஃப்ரீஸ் ஆகிற பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. மழையில் நனைஞ்சு பேசிவ்னோட ரிப்பேர் கூட ஆகலாம். அதனால் இன்டோரில் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி சிங்கிள் அவுட்டுனா டேரெக்டாக செட்டப் பாக்ஸ் பின்னாடியே மாட்டிக்கலாம். 2 அவுட்லேருந்து மறுபடியும் நீங்கள் RFல கொண்டு போகிறதோட சிங்கிள் அவுட்டு மாட்டுறது அதோட பெஸ்ட்டு. அடுத்த வீடியோவில் இந்த ஃபில்டர் நோடுக்கும் நார்மல் நோடுக்கும் என்ன வித்தியாசங்கிறத டீப்பாகவே பார்க்கலாம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.